திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு சிறப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுக்கு நாளுக்கு நாள் நடக்கிற அவலங்களே சாட்சின்னு சொல்லலாங்க. அந்த வகையில இன்னைக்கு காலையில டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே ஒரு கட்சியுடைய தலைவரை விசிக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் செருப்பால அடிச்சிருக்காங்க, ஆபாசமா பேசியிருக்காங்க. சட்ட ஒழுங்கு எங்கடா போயிட்டு இருக்கு, அதுவும் டிஜிபி ஆபீஸ் முன்னாடியே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் ஆதங்கத்துல இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னா, புரட்சி தமிழகம் கட்சியுடைய தலைவரான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு போயிருக்காரு. டிஜிபி அலுவலக மார்சல்லே வச்சு விசிக கட்சியை சேர்ந்த சில தொண்டர்களும் விசிகவோட விசுவாசிகள்னு சொல்லலாம், அவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை அடிச்சிருக்காங்க. அதுவும் செருப்பு கழட்டி அடிச்சிருக்காங்க. ஆபாசமா அவதூறா அவரை பேசியிருக்காங்க. இது எங்கேயாவது ஒரு மூலையில நடந்திருந்தாலே சட்ட ஒழுங்கு எங்க போயிட்டு இருக்கு, நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. காவலர்கள் இதை கை கட்டி வேடிக்கை தான் பாக்குறாங்க. அதாவது ஆளும் கட்சியோட கூட்டணியில இருந்தா என்ன வேணா பண்ணலாமா, யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, காவல்துறை எல்லாம் கை கட்டி வேடிக்கை மட்டும் தான் பார்க்குமா அப்படின்ற கேள்விதான் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது எல்லாருக்குள்ளயும் எழுமுது.